ஏக்கா இந்த முடி எனக்கு வச்சா நல்லா இருக்கும்ல? ஏக்கா சொல்லுக்கா, நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? தங்கச்சி உனக்கு என்னடி தங்கத்துக்கு நல்லா அனுஷ்கா மாதிரில இருப்ப, இந்த முடியை வச்சு பின்னி போட்டா. அடேங்கப்பா, பழைய நெளிஞ்ச அஞ்சரை பெட்டி மாதிரி இருந்துக்கிட்டு அனுஷ்கா மாதிரி இருக்குமா? அனுஷ்கா மாதிரி இந்த கிழவி 5 ரூபா கொடுத்தா 50 ரூபாய்க்கு நடிக்கும் போல. அம்மா, எனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கலாம்லம்மா. அட சும்மா அரிச்சுந்தரி, இதெல்லாம் பொண்ணுக்கு வைக்கிறது. நீலாம் இன்னும் வைக்கிறதுக்கு வயசு இருக்கு, நீ சின்ன பிள்ளை. என்னது சின்ன பிள்ளையா? இன்னும் 10 வருஷம் ஆயிடுச்சுன்னா அவளும் கிளவி ஆயிடுவா. சின்ன பிள்ளையாமல சின்ன பிள்ளை. இந்த கிழவிக்கு எதுக்கு முதல் சௌரி முடி? தங்கச்சி, இந்த மாசம் நம்ம சொந்தக்காரங்க கல்யாணம் வருதுல, அங்க அந்த முடியை வச்சு பின்னிட்டு போறோம், கலக்குறோம். ஆமாக்கா, நம்ம மாமிங்கெல்லாம் வருவாங்கல்ல, அப்படியே பார்த்து பாரு, வயிற்றுச்ச படணும். ஐயோ இந்த பொண்ணுகளை நம்ம கட்டலையே, இந்த பொண்ணுகளை நம்ம கட்டலையேன்னு. ஐயோ என்ன கொடுமடா சாமி, இதெல்லாம் காதுல வாங்க வேண்டியதா இருக்குது. ஏய் யாராது சவுண்டு கேக்குதே? ஐயோ கண்டுபிடிச்சிட போறாங்க. மியாவ் பூனை, மியாவ் மியாவ். சரி, எவ்வளோ நேரம் தான் இப்படியே உட்காந்துருப்பீங்க? உள்ளே வாங்க போகலாம். சரி சுந்தரி. ஏக்கா இந்த முடி அப்படியே இந்த சேர்ல காயிட்டேன். ஆமாம் ஆமாம், நல்லா ஷாம்பு போட்டிருக்கோம்ல, நல்லா காஞ்சாதான் சில்கியா இருக்கும், சில்கியா. என்ன ஓவர் அளப்பறையால இருக்குது, இப்படியே விட்டா சரிபடாது. சுப்பு, நம்ம வேலையை காமிச்சிட வேண்டியதான். எங்க போயிட்டாங்களா? என்ன ஆட்டம் ஆடுறாங்க, கொஞ்ச நெஞ்ச ஆட்டம் ஆடுறாங்க அப்பா. இதுக்கு இந்த ஜிலேபி வேற பாரு. இவங்க திங்கிறதுக்கு மட்டும் ஜிலேபி எங்க இருந்தா கிடைக்குதுன்னு தெரியல. நம்ம பார்த்தா ஒண்ணு கூட கிடைக்க மாட்டேது. அதை மீறி கேட்டாலும் இல்ல நொல்லைங்கிறது. இந்த கிளபோல்டு எல்லாத்தையும் தின்னுபிட்டு முடியல கிடியலன்னு நம்மளை போட்டு உசுர வாங்குறது. ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டு வா, இதுக்கு கூட்டு போயிட்டு வா, அதுக்கு கூட்டு போயிட்டு வான்னு. ஏக்கா என்னக்கா சௌரி முடிய காணா? ஆமாடி, எவன் தூக்கிட்டு போனான்னு தெரியலையே, அவன் கையில கட்ட மலைக்க. என்னக்கா அது, இங்க நான் வச்சுட்டு இப்படி போயிட்டு வரமுன்னா எவனை தூக்கிட்டு போயிட்டாங்களேக்கா? எவன் களவாண்டு போனதுன்னு வேற தெரியலையேக்கா. சுந்தரி சுந்தரி. என்னம்மா? சுந்தரி, இங்க நான் காய வச்சுட்டு போன சௌரி முடிய அவனை தூக்கிட்டு போயிட்டாங்க சுந்தரி, காணா பாரு. ஐய, ஆமா காணா. சுந்தரி, இங்க இருந்து ஜிலேபி தட்டங்க, நீ எதை எடுத்துட்டு போனியா உள்ள? இல்லை சித்தி, நான் எடுத்துட்டு போல, உங்க கூடயே நானும் வந்துட்டேனே. எனக்கு புரிஞ்சிருச்சு, இந்த வேலையை யார் செஞ்சிருப்பான்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. யார் சுந்தரி? வேற யாரு, என் புருஷன்தா. அவன் செஞ்சிருப்பான், இது மாதிரி ஆகாத வேலை பூரா அவன் தான் செய்வான். ஏக்கா அது தூக்கிட்டு போய் எதுவும் போட்டுற போறாக்கா? வாக்கா. ஆமாடி, அவன் செஞ்சாலும் செய்வான், வாங்க போலாம். ஏம்மா, இங்கே பக்கத்துல தான் எங்கேயாவது போயிருக்கோம், சீக்கிரம் வாங்க, ஓடி போய் பிடிக்கலாம். போய் ஆத்தோரமா உட்காந்து இந்த முடி அங்கிட்டு தூக்கி போட்டு இந்த ஜிலேபியை திங்க வேண்டியதான். யோ நில்லியா? என்ன என் பொண்டாட்டி குரல் மாதிரி தெரியுது? யோ மாதிரியெல்லாம் இல்லை, நான் தான். நில்லியா, ஜிலேபி தட்டை எங்கே தூக்கிட்டு போற? வந்துட்டாங்களா? ஐயா ரவுண்டு கட்டிடுவாங்களே, ஓடிடு சுப்பு. புடி சுந்தரி, அவனை விட்டுறாத, புடி. யோ நில்லியா. டேய் நில்றா. ஒரு சௌரி முடிக்காக இந்த தூரத்தை துரத்துறாங்க. இருந்தாலும் விடக்கூடாது, தூக்கி தண்ணிக்குள்ள போடாம விடவே கூடாது. சே, இந்த படுவாய் நம்மளை பாடா படுத்துறானே. டேய் கொடுத்துட்றா. கொடுக்க முடியாது. இவரியா கைக்கு சிக்குன அவ்வளோதான், மரியாதையா கையில் கொடுத்துரு. அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது. மூச்சு வேற வாங்குதே. ஆமாக்கா, எனக்கு மூச்சு வாங்குதுக்கா. இருந்தாலும் விடக்கூடாதுக்கா, போடு, அந்த சௌரி முடியை வாங்கி பண்ணும். இங்க என்ன நின்னா பிடிச்சிருவாங்க, அங்கிட்டு போயிடலாம். சுந்தரி, நான் உங்களுக்கு தெரியாம தானே எடுத்துட்டு வந்தேன், எப்படி கண்டுபிடிக்கிறேன்? யோ தின்னி பண்டாரா, உன் தலை மேலே இருக்கு பாரு ஜிலேபி, அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன். ஒன்று முடியை மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்கணும், இல்லை ஜிலேபியை மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்கணும். நீ ரெண்டையும்ல தூக்கிட்டு வந்த. ஐயா 5 ரூபா ஜிலேபிக்காக இப்படி மாட்டிக்கிட்டமே. டேய் எங்க முடிய குர்றாமதா. அதெல்லாம் தர முடியாது. டேய் என்னோட கர்லிங் ஹேர்லாம் பாடுறா, டேமேஜ் ஆகுது, குர்றா. அடேங்கப்பா, கர்லிங் ஹேராமல கர்லிங் ஹேரு. இரு, தூக்கி தண்ணிக்குள்ள போடுறேன். யோ ஏன் அப்படி தேவையில்லாத வேலை பார்க்குற? குடியாமத.
அத்தா பெரியத்தா தண்ணிக்குள்ள போடவா? டேய் போட்டுறாதரா. சின்னத்தா நீங்க கோத்தையெல்லாம் எவ்வளோ நேரம் தான் அடக்கிட்டு இருக்கிறது? டேய் குர்ரா பத்தலை. ஐயோ தண்ணிக்குள்ளே போட்டுறாதரா, குர்ரா இங்க. சரி எனக்கும் பாவமாக கிடக்கு, ரொம்ப கெஞ்சுறீங்க, இந்தா பிடிச்சிக்கோங்க. அட பாவி தண்ணிக்குள்ளே போட்டான். ஐயோ தண்ணிக்குள்ளேயில போட்டு விட்டான். இன்னைக்கு உன்னைய சும்மாவே விடக்கூடாது. ஏன் என்ன பண்ணுவீங்க? இதை தாண்டி வர முடியாதுல்ல? வர முடியாது நான் சொல்கிறேன், இருறா வரேன். என்ன இந்த கிழவி ஏரில் வந்துக்கிட்டு இருக்கு? ஏன் கிழவி விடு கிழவி என்னைய. தங்கச்சி பிடிச்சி தள்ளி விடுறி. சுந்தரி பாரு உங்கள் அம்மா என்ன சொல்லுதுன்னு. ச்சே ஆமாம், எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப பாவம்ல. சுந்தரி என்ன சுந்தரி சொல்கிற? சித்தி பிடிச்சி தள்ளி விடு சித்தி. தொட்டு தாலி கட்டின புருஷனை இந்த பொம்பளை தண்ணிக்குள்ளே தள்ளி விடுறேங்குது. சரிங்கிற யாரை பார்த்துட்டா பொம்பளைங்கிற? போட காப்பாத்துங்க. ஏயா எங்கள் அம்மாவும் சித்தியும் ஆசாசையாக வாங்கின முடிய இப்படி வீணாக்கி விட்டீல, உன்னை எவ்வளோ அப்படியே போ. சுந்தரி ஒரு முடிக்காக கட்டின புருஷனையே இப்படி தண்ணிக்குள்ளே தள்ளி விட சொன்னீல? யோ போயா. தங்கச்சி அந்த ஜிலேபி எடுத்துட்டு வா, தின்னுக்கிட்டே போகலாம். முடி வேற வாங்கிக்கலாம். ஆமாக்கா போட, அப்படியே அங்கிட்டு போட. போ கிளவி. ஐயோ மழை வேற பெஞ்சு தண்ணி வேற நிறையா போகுதே, எப்படியாவது தப்பிச்சு போகணும். சரிங்க மக்களே, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு கதையோடு வரோம். சரி சித்தி வா போகலாம். சி மனுஷன் அவங்கெல்லாம் ஈவர்க்கெல்லாம் இருக்காங்க, இப்படி தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டு போகிறாளே. ஐயோ ஏமா ஏதோ அடிக்கடி நீச்சல் அடிக்கிறனால உயிர் தப்பிச்சிச்சு, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? சரிங்க மக்களே, நாளைக்கு வரேன். பாய்.